கேரள மாநிலம் திருச்சூர் அருகே கோயில் விழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், யானை மிரண்டதால் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு குறித்தும் யானையை கட்டுக்குள் கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ்குமார், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. கேரளாவில் கோயில் விழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டு இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. யானை மிரண்டதால் அந்த பகுதியில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? யானையை மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சரவணன், கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில்தான் இந்த நிகழ்வு என்பது சற்று நேரத்துக்கு முன்பாக நிகழ்ந்தன. குறிப்பாக திருச்சூர் அருகே திருப்புறையார் பகுதியில் இருக்கும் ராமசுவாமி கோயில் விழாவுக்காக ஒரு யானை என்பது அழைத்து வரப்பட்டன. இந்த யானை யாவையில் கொண்டு வரப்பட்டு இறக்கும் போது திடீரென மிரண்டு அந்த பகுதியில் அங்கும் இங்குமாக ஓடியது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த ஒரு கடையை முதலில் சூறையாடிய நிலையில் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்த வாகனங்கள், குறிப்பாக சபரிமலை சீசன் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் அங்கு சென்று கொண்டிருந்த வாகனங்களை அது கவிழ்க்க முயற்சி என்பது எடுத்தன. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பக்தர்களும் அதே போன்று பொதுமக்களும் அந்த யானை மீது கல்வீசி தாக்க துவங்கினார். இருந்தாலும் யானை அந்த பகுதியில் இருந்து செல்லாத நிலையில் ஒரு டெம்போ டிராவலரை முழுமையாக கவிழ்த்தது. மற்றொரு டெம்போ டிராவலரின் மீது அது மோதி தொடர்ச்சியாக அதுவும் சேதப்படுத்திய நிலையில் அந்த பகுதியாக வந்த மற்றொரு காரையும் கவிழ்த்தன. தொடர்ச்சியாக 2 டெம்போ டிராவலர் மற்றும் ஒரு காரை அந்த பகுதியில் முழுவதுமாக அது சேதப்படுத்திய நிலையில் அந்த கடையையும் சூறையாடியது. இதனால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் அளவை அடுத்து ஓடியதை தொடர்ந்து ஒரு சில மக்கள் யானையை கல்வீசி தாக்க அந்த பகுதியிலிருந்து அது கலந்து செல்லும் என முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் யானை கலந்து செல்லாமல் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருந்ததை தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து வனத்துறைக்கும் அதே போன்று காவல்துறைக்கும் பொதுமக்கள் தகவல் என்பதை கொடுத்தனர். தொடர்ச்சியாக 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது யானையை மீண்டும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த பகுதியில் முழுவதுமாக போக்குவரத்து என்பது போலீசார் தடை செய்யப்பட்டு அந்த பகுதியில் 1 மணி நேரமாக வாகனங்கள் என்பது இயக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த காட்சி என்பது தற்பொழுது மிகவும் வைரலாகி வருகிறது. அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த யானை திடீரென மிரண்ட நிலையில் அந்த பகுதியாக வந்த ஒரு டெம்போ டிராவலரை முழுமையாக கவிழ்க்கிறது. இதனை பார்த்த மக்கள் கல்வீசி தாக்குகின்றனர். இருந்தாலும் யானை அந்த பகுதியிலிருந்து கலையாமல் செல்கின்றன. தொடர்ச்சியாக மற்றொரு வாகனத்தையும் யானை என்பது கவிழ்க்கிறது. தொடர்ச்சியாக 2 வாகனங்கள், ஒரு கார் என 3 வாகனங்களை அது கவிழ்க்கும் நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த யானை மிரண்டதால் காயம் என்பது அடைந்திருக்கின்றனர். அந்த 10க்கும் மேற்பட்டோரையும் தற்பொழுது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றனர். மேலும் யானையை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு மீண்டும் அந்த பகுதியிலிருந்து அதை அழைத்து செல்லும் பணியில் வனத்துறையினரும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக அந்த பாகன்களும் ஈடுபட்டு வருகின்றனர். சரவணன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Thank you.